ஒரு விஷச்சாராயம் தாண்டி மெத்தனால் என்ற ஒரு 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 விஷ வாய்வு அதில் கலக்கப்படுகிறது அப்படின்னா அந்த மெத்தனால் யார் கொடுத்துருப்பா? ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, அவன் அன்றன்றைக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபாய்க்காக விற்று கொடுக்கக்கூடிய ஒரு நபர், அவனுக்கு எங்கேருந்து வந்திருக்கும் இந்த மெத்தனால்? இப்படி பல தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. பல தலைவர்கள் அங்கே கள்ளக்குறிச்சியை நேற்றைக்கு இது பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஏவா வேலு, அப்படி மூத்த முக்கிய அமைச்சர்களும் முக்கிய தலைவர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் அங்கே போய் சென்றிருக்கிறாங்க. பலரும் பல வகையான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதில் என்ன ஒரு உலுக்கிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ஒன்று பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு 17லேருந்து 18 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அவங்களுடைய தாயும் தந்தையும் ஒரே நேரத்தில் இழந்திருக்கிறாங்க. இதில் தாய் கள்ளச்சாராயம் கொடுத்தாங்க அப்படின்னா கள்ளச்சாராயம் தெரியாமல் குடிச்சிருக்கிறது, கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அந்த ஒரு விஷச்சாராயத்தை குடிச்சிருக்கிறாங்க. அவங்க அப்பா கை ஊனமுட்டுறாரோ, ஒற்றை கை தான் வேலையை பார்க்க முடியுமா? அந்த அவருடைய தந்தை வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு உடம்போலியில் கள்ளச்சாராயம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து எப்பொழுதுமே வழக்கமாக குடிக்கிற டம்ளர் இல்லாமல் மாற்றி ஒரு டம்ளரில் அவங்க அப்பா ஊற்றி வச்சிருக்கிறார். அவங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் புத்தி சுயநலம் இல்லாத ஒரு நபரம், ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஓம வாட்டர் இருக்கு இல்லையா, அது அந்த தண்ணி தான் அப்படின்னு நினச்சி அதை எடுத்து குடிச்சிருக்கிறாங்க. ஒரு டம்ளரில் ஒரு உசிரியே காலி பண்ணுதுன்னா அப்புறம் அது எந்தளவுக்கு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நம்ம எல்லாருமே பேசுகிறோம் அப்படின்னா, நேற்றைக்கு மட்டும் ஒரு 1000 லிட்டர் கள்ளச்சாராயம் உங்களால் பிடிக்க முடியுது அப்படின்னா இத்தனை நாட்கள் வரைக்கும் எத்தனை லிட்டர் பிடிச்சிருக்கலாம், எவ்வளவு சாராயத்தை நீங்கள் கைப்பற்றிருக்கலாம். ஏன் இந்த காவல்துறை கண்டும் காணாமல் இருந்தது? உடனடியாக சஸ்பெண்ட் செய்யக்கூடிய இன்றைக்கி இந்த நிலைமை வருது அப்படின்னா இது முன்கூட்டியே தெரிய வேண்டிய விஷயம் தானே, முன்கூட்டியே தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன் அந்த மக்கள் சொல்கிறாங்க, நான் எஸ்சின்றதுனால தானே எங்களுடைய புகாரை நீங்கள் எடுக்கலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த விஷயம்லாம் கேட்கும் பொழுது. எஸ்சி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தானே நீங்கள் என்னோடய புகார் எடுக்கலை. நான் எஸ்சியாக இல்லை, நான் ஒரு உயர் சாதிக்காரனாக இருந்து புகார் கொடுத்துருந்தேன், நான் என்கிட்ட காசு இருந்து நான் கொடுத்து நீங்கள் வாங்கியிருந்தா இன்னாரும் அதை வந்து கேட்டிருப்பீங்களே. இது எந்தளவுக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு வேதனையான குரலாக இந்த குரல் மாறி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்னுடைய சாதி இது, நீ என்ன வேணால் பண்ணு, நான் உன்னை கண்டுக்க மாட்டேன், நான் உன்னிட வழக்கு எடுக்க மாட்டேன். எப்படி இது? ஒரு கள்ளச்சாராயம் குடித்து ஒரு 2 பேர் 4 பேர் சாவுறாங்கன்னு தெரியுது ஒரே குடும்பத்தில். அந்த துக்க நிகழ்வுக்கு போகிற அந்த இதில் வந்து அதில் மாவட்ட ஆட்சியரும் அந்த கண்காணிப்பாளர் எஸ்பியாக இருக்கக்கூடிய அவரும் வந்து ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷச்சாராயம் கொடுத்து இறந்து போகல, அவங்களுக்கு ஏதோ உடல் உபாதை இருந்திருக்குது, அதனால் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லவும் உடனடியாக அந்த சாவில் இருக்க விஷச்சாராயம் கொடுத்து இறந்து போகலன்னு சொல்லிட்டு சாவுக்கு வந்தவங்க விஷச்சாராயத்தை வாங்கி அறிந்திருக்கிறாங்க. அடுத்தடுத்து கண் மங்கி போய் கை கால் விழுந்து அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்பொழுது தொடர்ச்சியாக 41 மரணங்கள் கிட்ட வந்திருக்கு. 150 பேர்கிட்ட இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பல தகவல்கள் வந்துருக்கு, திருச்சியான தகவலும் வந்துட்டுருக்கு. என்னால் பேசக்கூட முடியல, அவ்வளவு ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு விஷச்சாராயம் தெரிஞ்சும் கூட இப்போ தான் நியூஸில் படித்தேன், முக்கியமான இடத்தை தாண்டி தான் அந்த கண்ணாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு போக முடியுமா. அதாவது கள்ளக்குறிச்சியிலேருந்து 100 மீட்டர் தொலைவில் தான் அந்த கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை தாண்டி போகணும், அந்த கிராமத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா காவல் நிலையமாக இருக்கட்டும், கோர்ட்டாக இருக்கட்டும், பேருந்து நிலையம், முக்கிய சம்மந்தப்பட்ட அரசு அலுவலகங்களை தாண்டி தான் அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. இப்படி பல சம்பவங்கள் அங்கே நடந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து. அது என்னென்னா, எங்களுக்கு வந்து இலவசம் வேணாம், ஒரு மக்கள் அழுகுறாங்க, எங்களுக்கு இலவசம் வேணாங்க, ஒரு ஏதாவது ஒரு இந்த மது விலக்கை மூடுங்க, இந்த மது விலக்குன்னு கொண்டு வந்தீங்களா அதை வந்து ஏதாவது பண்ணி மூட முடியுமா. இன்றைக்கி பல பொம்பளைங்க தாலி அறுத்துட்டு நிற்கிறாங்க. ரொம்ப மன்னிக்கணும், ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறேன். பல பொம்பளைங்க இன்றைக்கி வந்து வாழ்க்கை இழந்துட்டு, குடும்பத்தை இழந்துட்டு, கணவனை இறந்துட்டு, ஏன் பொம்பளை விடுங்க, 10வது படிக்கிற பையன் என்னங்க பண்ண, அவன் வந்து இன்றைக்கி தன்னுடைய பெற்றோருக்கு கொல்லி வைப்பதற்காக ஒரு தீச்சட்டியை கொண்டு போகிற அவலம் இன்றைக்கி கள்ளக்குறிச்சி நடந்துட்டு இருக்கு. அந்த கள்ளக்குறிச்சி சாபமாக பாவமானு தெரியல. ஸ்ரீமதி வழக்கு தொடர்ந்து இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகள் அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த கள்ளக்குறிச்சிக்கு ஒரு விடிவு காலம் வராதா? கள்ளச்சாராயம் விற்பதற்கு அனுமதி கொடுத்தது யார்? இவ்வளவு நாள் கள்ளச்சாராயம் விற்கிறது அப்படின்னு தெரியாமல் இந்த காவல்துறைக்கு இருந்திருக்குமா? இல்லை இந்த காவல்துறை கொடுக்குறத வாங்கிக்கிட்டு ஏதோ பண்ணுறா அப்படின்னு விட்டுட்டாங்களா அப்படின்ற ஒரு பேச்சும் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி பல்வேறு இழப்புகள் ஒரே தெருவை சார்ந்த, ஒரே குடும்பத்தை சார்ந்த தாய் தந்தை மகன், இப்படி பல்வேறு நபர்கள் இன்றைக்கி ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க இறந்துருக்கிறாங்க. இதுக்கு இந்த அரசோ இல்லை அதை காவந்து பண்ண தவறிய காவல்துறை என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இன்றைக்கி நிவாரணம் அறிவிச்சாச்சு, நிவாரணம் ஒரு சொல்யூஷனா அப்படின்றது இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்காக நம்ம முதலமைச்சர் போய் காய்ச்சினார் அப்படின்னு சொல்ல வரலை. முதலமைச்சர் கீழே இயங்கக்கூடிய காவல்துறை என்ன நடந்தது, என்ன நடக்கிறதுன்றது கேட்க தவறிட்டாரோ
அப்படின்ற ஒரு கோணத்தில் மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா இழந்தவங்க, பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவங்க, ஒரு சாவு அப்படின்னா ஓகே விட்டுறலாம், அது உடனடியாக கண்டித்து மாற்றிடலாம், தடுத்துடலாம். 37 சாவு தொடர்ச்சியாக வந்திருக்கு. 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 40க்கும் மேற்பட்டவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது என்னங்க வலி எண்ணிக்கை 200 தாண்டி போலையே அப்படின்ற ஒரு மனநிலையில் மக்கள் கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. இது என்ன பண்ண போகிறாங்க, என்னுடைய சாதி ரீதியாக என்னோடய புகார் எடுக்கலை, இன்றைக்கி அது எங்கே வந்து முடிஞ்சிருக்கு பார்த்தியான்ற மக்களுடைய அந்த கோபம் எங்கே வந்து முடிவடைஞ்சிருக்கு பாருங்கள். இன்றைக்கி பலரும் பல வகையான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் ரொம்ப காட்டமான பதிவு, இது வந்து அரசினுடைய அலட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் உட்பட இது வந்து அரசினுடைய அலட்சியம். தப்பு பண்ணவங்க தண்டனை உறுதிப்படுத்துகிற வரைக்கும் இந்த அரசு ஓயக்கூடாதுன்னு சொல்லிட்டு இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ்லேருந்து நடிகராக இருக்கக்கூடிய விஜய் வரைக்கும் இன்றைக்கி இந்த விஷயத்தில் பொங்குறாங்க. அப்படின்னா இது எந்தளவுக்கு பலரையும் தூண்டியிருக்கு அப்படின்றத பாருங்கள். பலருடைய கோபத்திற்கு இந்த அரசு ஆளாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. நான் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி இது வந்து மனு கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது வழக்கை விசாரிக்க மனு போடப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த மனு விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. கண்ணுக்குட்டி அப்படின்றவர் தான் விட்டுருக்கிறார். அவர் வீடை பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு வீடு, ரொம்ப பெரும்படியாக அவர்லாம் ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழலை. ஒரு 3 அவருடைய குடும்பமே அந்த கள்ளச்சாராயத்தை விட்டுருக்கிறது. அந்த கள்ளச்சாராய பிஸ்னஸை குடும்பமே சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் சாவுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அது வந்து என்னென்னா சேர்த்து வச்ச சிலரும் என்ன பண்ணுறாங்க, ஐயோ இதை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, உசுறு தான் பெருசுன்னு அந்த இடத்துல பார்க்காம சாராயம் தான் பெருசுன்னு சொல்லி பார்த்து குடிச்சிட்டு நம்ம எங்கே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தால் அதாவது நம்மளுக்கு மேலே கேஸ் வந்துடும் அப்படின்னு பயந்து அவங்களோட உயிரே இன்றைக்கு போகக்கூடிய நிலைமை கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கிறது. இன்றைக்கி இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பதிவை படிக்கும்போது பிபிசி தொலைக்காட்சி அவங்க உள்ளே போகும்பொழுது அவங்கள வரவேற்ற செய்தி இருக்குல்ல, என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வரவேற்பாக இருந்தது. பிபிசி செய்தி எடுக்க உள்ளே போயிருக்கிறாங்க. அதில் எங்களை வரவேற்ற செய்தி வந்து ரொம்ப கடுமையான ஒரு விஷயமா இருந்தது. எங்கே பார்த்தாலும் பிணங்கள், எங்கே பார்த்தாலும் அழுகை கூக்குரல்கள், எங்கே பார்த்தாலும் கூலர் பாக்ஸ் இல்லாமல் கட்டில் மேலே போட்டிருந்தவங்க, இப்படி பல விஷயங்களை ரொம்ப மனசை ஒழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நடிகர் விஜய் போயிருக்கிறார், விஜய் போய்ட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் கொடுத்துருக்கிறாரு. விஜய் வந்து டாக்டர் இல்லை, ஆனால் மக்கள் வந்து விஜய் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்களை எப்பயாவது காப்பாற்றுங்க நான் இருக்கேன்னு சொல்லி விஜய் வந்து அவர்களை கட்டி தழுவி ஆற தழுவி ஒரு அரவணைப்பை கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். இப்படி பல தலைவர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த விஷயம் எதை நோக்கி போக போகுது? தமிழ்நாட்டில் இன்றைக்கி மதுவிலக்கு, எத்தனையோ மதுவிலக்கு நாங்கள் கொண்டு வருவோம், மதுவிலக்கை நாங்கள் அமல்படுத்தும்னு சொன்ன இந்த ஆட்சியில் இன்னும் மதுவிலக்கு அமல்படுத்தப்படலை அப்படின்றது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது. இந்த விஷயத்தை தாண்டி இனி ஒரு விஷயம், இத்தனை இழப்புகள் 40 இழப்புகளுக்கு மேலே நம்ம இழந்திருக்கிறோம். 40 உயிர்களுக்கு மேலே இன்றைக்கி போயிருக்கிறது. ஒவ்வொரு இழப்புனா கூட அது வலியும் வேதனை மிக பெருசு. இன்றைக்கி 40 இழப்புகள் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத யோசிச்சுட்டு பாருங்கள். நம்ம அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து என்ன முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம்? இந்த இறந்த குடும்பத்திற்கு நிதியுதவி கொடுக்குறதுனால அது சரியாயிருமா சொல்லுங்கள்? அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு புத்தி சரியில்லைங்க, ஓம தண்ணின்னு நினச்சி அந்த சாராயத்தை எடுத்து குடிச்சிட்டாங்க. அந்த சாராயத்தை எங்கள் அப்பா வந்து அதில் சாராயத்தை மாற்றி டம்ளரில் ஊற்றி வச்சுருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு புரியலைங்க. எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, எங்கள் அக்கா இருக்காங்க, நான் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, வாடகை வீட்டில் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இந்த சாராயத்தினால இன்றைக்கி ஒரு குடும்பத்தினுடைய, ஒரு குடும்பம் மட்டும் 40 குடும்பத்தினுடைய இன்றைக்கி அழுகு குரல் கூக்குரல், 37 குடும்பத்தினுடைய பலி எண்ணிக்கை, என்ன நடக்க போகிறது? ஒரு தந்தையை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய நிலைமை இன்றைக்கி என்ன ஆக போகுது? எல்லாமே கூலி தொழிலாளி, எல்லாமே கூலி தொழில். ஏன் சாராயம் பார்க்க போகிறாங்க? மதுக்கடையில் சாராயனுடைய அந்த சரக்குனுடைய ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 200 சம்பாதிக்கிறதுனால எப்படி போய் அதை வாங்கி குடிக்க முடியும்? ஒரு 30 ரூபா 40 கிடைக்கக்கூடிய இந்த பாக்கெட்டில் ஒரு பார்த்தீங்கன்னா மோர் கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு பாக்கெட்டில் கொடுக்குறாங்க. அந்த பாக்கெட்டில் தான் அந்த சாராயம் விநியோகம் ஆகுது. அது காவல்துறைக்கு தெரிஞ்சுமே விநியோகம் ஆகிருக்குன்ற மாதிரிலாம் பல தகவல் சொல்லப்படுது. காவல்துறை என்ன பண்ணிச்சு? தடுக்கக்கூடிய காவல்துறை ஏன் தடுக்காமல் இருந்துச்சு? ஏதாவது லஞ்சம் வாங்கினீங்களா? லஞ்சம் வாங்கப்பட்டு தான் இந்த விஷயம் நடந்ததா? இன்றைக்கி இத்தனை உயிர்கள் போவதற்கு காவல்துறை மிக மிக முக்கியமான காரணமா அப்படின்ற ஒரு கேள்வி ஊர் மக்கள் எழுப்பியிருக்கிறாங்க. இது காவல்துறை என்ன பண்ண போகுது? சாராயம் விற்கிறவனை பிடிச்சி உள்ளே போடுறீங்க, சரக்கு வாங்கி விற்கிறானா ஒயின் ஷாப்லேருந்து அவனை வாங்கி அடித்து உள்ளே போடுறீங்க. இது கள்ளச்சாராயம் வாங்குறவனை விற்கிறவனை ஏன் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? அவனை பிடிச்சிருந்தா இந்நேரம் எவ்வளவோ பெரிய இந்த ஒரு இழப்பை தடுத்துருக்கலாமே. அது ஒரு பெரிய நெட்வொர்க்குன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் இல்லைன்னு இன்னொருத்தர் மாறி வைப்பாங்க, ஒருத்தர் அவன் அப்படியே பெரிய நெட்வொர்க். ஆனால் அதுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஆள் யார்? இந்த மெத்தனால் என்ற விஷயம் எப்படி வந்தது? மெத்தனால்ன்றது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு முக்கியமான பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள். அது கொடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் வாங்கிட முடியாதான்.
ஒரு 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 ஆளுமையாக இருக்கணும், இல்லை ஒரு அதிகாரத்தில் இருக்கணும், அவன்கிட்ட மட்டும்தான் அந்த மெத்தனால் வந்து ஈஸியாக வாங்க முடியுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மெத்தனால் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு விஷயம் கூட. அது வந்து ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு போதைப் பொருளாம். அந்த மெத்தனாலே அந்த கள்ளச்சாராயத்தில் கலந்துருக்கிறாங்க. அந்த கள்ளச்சாராயம் மெத்தனால்னால பல உயிர்களை இன்றைக்கி பழி வாங்கியிருக்கிறது, காவு வாங்கியிருக்கிறது. ஒரே ஊரில் ஒரே தெருவில் இன்றைக்கி 37 சடலங்கள் ஒன்றாக பிதைக்கப்பட்டிருக்கிறது, எரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு யார் பதில் சொல்ல போகிறா? அந்த இழந்த குடும்பத்திற்கு எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அது போதாது. எவ்வளவோ தலைவர்கள் போகிறாங்க, எவ்வளவோ லட்சங்களை வாரி கொடுக்குறாங்க. அது எல்லாம் அந்த இழந்த குடும்பத்திற்கு ஒரு ஏற்புடையதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய அவலம் எங்கு செல்ல போகிறது, எப்போ முடிய போகிறதுன்றது தெரியல. என்ன நடந்தாலும் என்னால் என்ன பண்ண முடியுன்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். வருத்தத்தோடு இது போன்ற சம்பவங்கள் ஒரு 40 என்பது எவ்வளவு பெரிய ஒரு இது. ஒரே தெருவில் 40 உயிர். எத்தனையோ அரசு மருத்துவ கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி, ஜிப்மர், இப்படி பல மருத்துவமனைகளில் பல உயிர்கள் நீங்கள் போய்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் உடனடியாக நிறுத்தணும். அரசுக்கு நம்ம வைக்கிற ஒரே கோரிக்கை, தயவு செய்து இந்த மதுவிலக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் தீவிரமாக ஆக்ஷன் எடுங்க, கொஞ்சம் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுங்க. நான் இதுக்கு மேலே ஒரு உயிர் கூட தமிழ்நாட்டில் குடிப்பழக்கத்தால் போனது அப்படின்னு வரக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய வீடியோவில் நோக்கமாக இருக்குது. இருந்த அந்த 37 குடும்பத்திற்கும் 38 குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். இது போன்ற சாவு இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, நடக்க விடக்கூடாது அப்படின்றத கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்.